அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி தமிழ் பாடத்திற்கான 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற ப்ரீவியஸ் கொஸ்டின்ல அலகு 2ல இருந்து கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம பார்க்க போறோம். நமக்கு அலகு 2 அப்படின்றது என்ன அப்படின்னா ஃபுல்லாவே நமக்கு அகத்திணைகள் மட்டும்தான் நமக்கு என்னது இங்க கொடுத்துருக்காங்க. அகத்திணையில பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா சங்க இலக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எதுனா 8 தொகையும் 10 பாட்டு சேர்ந்ததான் நமக்கு என்னது சங்க இலக்கியம். அதே மாதிரியே 11 கீழ்கணக்கு நூல்ல நமக்கு என்னது அகத்திணைகள் நமக்கு அகநூல்கள் சம்பந்தமா ஒரு நமக்கு என்னது 6 நூல்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் சேர்ந்ததான் நமக்கு என்னது அகத்திணையா இங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நமக்கு 8 தொகையை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 5 நூல்கள் நமக்கு என்னது அகநூல்கள் இருக்கு. ஏன்னா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு. அதே மாதிரி நமக்கு 10 பாட்டை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா ஒரு 3 நூல் அகநூல் இருக்கு. குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை. அதே மாதிரி 11 கீழ்கணக்கு நூலை பொறுத்தளவுக்கு ஒரு 6 நூல் நமக்கு என்னது அகநூல் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த ஐந்திணை 50, அதுக்கப்புறம் நமக்கு திணைமொழி 50, ஐந்திணை 70, அதுக்கப்புறம் திணை மாலை 150, அப்புறம் கைநிலை, அப்புறம் கார 40. இந்த மாதிரி நமக்கு என்னன்னா ஒரு 6 நூல் நமக்கு எதுல கொடுத்துருக்காங்க 11 கீழ்கணக்கு நூல்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் சேர்த்துதான் நமக்கு என்னது 2வது யூனிட்டா நமக்கு என்ன தமிழ்ல கொடுத்துருக்கான். அதுல கேட்கப்பட்டுள்ள நமக்கு என்னது இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் நமக்கு பார்க்க போறோம். இந்த யூனிட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கொஸ்டின் நமக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதை ஒன்னொன்னா வரிசையா நமக்கு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நமக்கு 36வது கொஸ்டின் நமக்கு கேட்டிருக்காங்க. விருந்ததிர் கொல்லவும் பொய்சூழ் அஞ்சவும் அரும் பெறல் புதல்வனை முயங்க காணவும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. எது நமக்கு கலித்தொகை. அதான் நமக்கு இங்க ஆன்சரா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே அடுத்த 58வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது. ஐங்குறு நூற்றில் முல்லை திணையை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரியும். யாரு? பேயனார். ஏன்னா நம்ம குறிஞ்சினால யாரு? கபிலர். முல்லைனா பேயனார். மருதம் ஓரம்போகியார். நெய்தல் அம்மோனார். பாலையார் நமக்கு ஓதலாந்தையார். நம்ம ஈஸியா தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து நமக்கு 85வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த ஆரிய அரசன் பிரகதத்தன், அதாவது பிரகத்தன், சரிங்களா, என்பவனுக்கு தமிழின் பெருமையை உணர்த்துவதற்காக பாடப்படும் நூல் எது அப்படின்றது. இந்த ஆரிய அரசன் பிரகத்தன் அப்படின்னு வந்துட்டாலே நீ வேற எதுவுமே யோசிக்க தேவையில்ல. ஆன்சர் குறிஞ்சி பாட்டு. ஏன்னா அந்த நூல் தான் நமக்கு என்னது நமக்கு. சரிங்களா? இந்த ஆரியரசன் பிரகத்தன் இருக்காருல்ல, அவருக்கு சரிங்களா தமிழை உணர்த்துறதுக்காக என்னது பாடப்பட்ட நூலு. அதை நல்லா ஞாபகிச்சுக்கிட்டா போதும். அதான் இங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆன்சர் என்னது 85க்கு குறிஞ்சி பாட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா 88 ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நமக்கு இந்த 11 கீழ்கணக்கு நூல்ல இருந்து கேட்டிருக்காங்க. இந்த புல்லங்காடனார் என்னும் புலவரால் பாடப்பட்ட நூல் எது? இது கைநிலை. இந்த கைநிலைக்கு இன்னொரு பேர் தான் ஐந்திணை 60 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்நிலை எழுதினது யாரு? இந்த பொய்கையார். ஏலாதி எல்லாருக்குமே நமக்கு தெரியும். சரிங்களா? கனி மேதாவியார். திருகடுகம் நல்லாதனார். சரிங்களா? ஈஸியா தான் கேட்டிருக்காங்க. 88க்கு ஆன்சர் ஏ கைநிலை. அடுத்து 52வது கொஸ்டின் நமக்கு கேட்டிருக்காங்க. சிறுவன் காக்கை 10 இடம்பெறும் நூல் எது? அந்த காக்கை 10 அப்படின்னாலே நீ முடிவு பண்ணிட வேண்டியது என்னது ஐங்குறு நூறு. சரிங்களா? இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. என்ன அப்படின்னா இந்த ஆப்ஷனை ஒதுக்குறது. நம்ம பாக்குறது அழகு 2ல அகத்திணைகளை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இங்க பாருங்க ஏ ஆப்ஷன் நமக்கு என்னது 18 கொடுத்துருக்கான் பாரு. சரிங்களா? ஏன்னா 18 நமக்கு என்னது 3வது யூனிட்டா நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப அது வராது. இந்த மாதிரி ஆப்ஷனையும் நமக்கு என்னது ஒதுக்கலாம். சரிங்களா? மிச்சம் 3 தான் அகநூல். அப்ப ஏ ஆன்சர் வர சான்ஸே கிடையாது நமக்கு. அப்ப இது 3ல தான் வரணும். அந்த மாதிரி ஆப்ஷனையும் நம்ம என்னது ஒதுக்கலாம். சரிங்களா? 52க்கு ஆன்சர் ஐங்குறு நூறு. சரிங்களா? அடுத்து நமக்கு 89 நேர் இறை முன்கை பற்றி நுகர் தர நடு அறி நல்மணம். சரிங்களா? ஐயர்கம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. என்று அக்கால திருமண முறையில் சரிங்களா கைப்பிடிக்கும் சடங்கு இருந்ததை உணர்த்தும் நூல். நல்லா தெரிஞ்சுக்க, யோசிக்கவே தேவையில்ல. அந்த காலத்துல திருமண முறையை பத்தி நமக்கு சொல்ற ஒரே நூல் ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா அகநானூறு மட்டும்தான். சரிங்களா?
இது நமக்கு என்னது ஆன்சர் வந்து 89க்கு அகநானூறு தான் நமக்கு வந்து ஆன்சரு. கண்ணை மூடிதான் நமக்கு என்னது போட்டலாம். இன்னொன்னு சொல்லுவாங்க, இந்த குட ஓலை தேர்தல் முறையை பத்தி சொல்ற நூலுனால என்னது அகநானூறு தான். அதை நல்லா ஞாபகம் வச்சு சரிங்களா. 89க்கு ஆன்சர் வந்து என்னது அகநானூறு. அதுக்கப்புறம் 90 சரிங்களா. அகநானூற்றில் 2, 8 என முடியும் எண்களை கொண்ட பாடல்கள் எத்திணையை குறிக்கும் சரிங்களா. சிம்பிளாவே சொல்லிடலாம். நமக்கு 1 தொடங்கினாலே பாலைத்திணை, 2டா குறிஞ்சி, அடுத்து 4டா நமக்கு என்னது முல்லை, அதே மாதிரி 6டா மருதம், 10டா என்னது நெய்தல். நீ என்ன கேட்டிருக்கா 2, 8 வந்து கேட்டிருக்கா. அப்ப ஆன்சர் 90க்கு என்னது இந்த பி குறிஞ்சி. அதான் நமக்கு வந்து ஆன்சர் சரிங்களா. அடுத்து 51வது கொஸ்டின் என்னடா, வார் இருந் துந்தல் வயங்கிளை ஒளிய வாரேன் வாழிய நெஞ்சே அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. என்ற அடிகள் இடம்பெறும் நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. இது நமக்கு என்னது பட்டின பாலை. அதான் நமக்கு வந்து ஆன்சர் வந்து கொடுத்திருக்காங்க சரிங்களா. இதுதான் 2வது யூனிட்ல இருந்து நமக்கு 2024ல நடைபெற்ற ப்ரீவியஸ் கொஸ்டின்ல இருந்து நமக்கு என்னது கேட்கப்பட்ட வினாக்கள். ஈஸியா தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. 2வது யூனிட்ல ரொம்ப டீப்பான கேட்கல, எல்லாமே ஈஸியா தான் கேட்டிருக்காங்க. இனி ஒவ்வொரு நாளும் நமக்கு என்னது அப்படியே ஒவ்வொரு யூனிட்டா நமக்கு என்னது வரிசையா நமக்கு எந்தெந்த யூனிட்ல எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அடுத்து எப்படி கேட்பாங்க, எல்லா விஷயத்தையும் நமக்கு என்னது வரிசையா நமக்கு வந்து பார்த்துக்கிட்டே வந்துருவோம் சரிங்களா. நன்றி.